கடந்த 17, 18ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்தது. இதன் காரணமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. கடுமையான மழைப்பொழிவு 17 மற்றும் 18 தேதிகளில் ஏற்படும் என்பதை சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் 17ஆம் தேதி அளித்தது. வானிலை ஆராய்ச்சி மையம் குறிப்பிட்ட மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழைப்பொழிவு இம்மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு ஏற்பட்டது. எடுத்துக்காட்டாக காயல்பட்டினத்தில் 94 சென்டிமீட்டர் மழை, அப்பகுதியே வெள்ளக்காடானது. ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அண்ணா, இதில் ஆச்சரியம் என்னன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பட்ஜெட்டில் பிடிஆர் பட்ஜெட் போடுறார். 10 கோடி ரூபாய் ஒதுக்குறார். எதுக்கு ஒதுக்குறாருனாங்களே, வானிலை மையத்திற்கு சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குறது, வானிலை மையத்தை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு 10 கோடி ரூபா பிடிஆர் அவங்க பட்ஜெட். அந்த 10 கோடி ரூபா எங்கே போச்சுங்கண்ணே? நீங்களே 10 கோடி ரூபா டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒதுக்குனீங்க, சூப்பர் கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. பிடிஆர் அவர்கள் பட்ஜெட் ஸ்பீச்சில் பேசினாங்க. எனக்கு அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே போச்சு? நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்வது, இது டெல்லியில் தமிழ்நாடு பவன்லேருந்து கொடுக்க வேண்டிய ப்ரெஸ் மீட் இல்லைங்கண்ணே. முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா திருநெல்வேலியில் வந்து குற்றச்சாட்டு வைக்கணும், டெல்லியிலேருந்து வைக்கக்கூடாது. மக்கள் கேட்குற கேள்வி சரினா அது இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனீங்கன்னு தானே கேட்குறாங்க. இன்றைக்கி அண்ணா, எந்த ஒரு வானிலை மையமாக இருந்தாலும் 100 வருஷத்தில் இந்த மாதிரி மழையிலையும் நண்பர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ யாருமே வெதர் சிஸ்டத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் எல்லோருமே இது ரெட் அலர்ட்னு சொன்னாங்களா? 110 சென்டிமீட்டர் மழை வருதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாதுங்கண்ணா. அக்யூரசி யார்கிட்டையும் கிடையாது. ஆனால் எல்லோருக்குமே தெரியும் கனமழை வரும். அப்படி இருந்தும் கூட முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இதை பார்ப்பதற்கு நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்கள் டிப்யூட் பண்ணத்தான் போகிறாங்க. நம்முடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங்ஜி சென்னைக்கு வந்தாங்க. கண்டிப்பாக நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் வருவாங்க, சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வந்து இந்த ஃபீட்பேக்கை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போகிறோம். அது ஒரு விதத்தில். செகண்ட், நாங்கள் கொடுக்குறதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோங்கண்ணா. இன்றைக்கே நம்முடைய இணையமைச்சர் முருகன் அவர்கள் எல்லா அமைச்சர்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோல் ரூம் எம்ஹெச்ஏல இருக்காங்க. எம்ஹெச்ஏ நியூ டெல்லியில் கண்ட்ரோல் ரூம். சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கண்ட்ரோல் ரூமில் இருந்தாங்க. ஸோ ரியல் டைம் ஃபீட்பேக் நாங்களும் கொடுத்துட்ருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஹெலிகாப்டர்ஸ் அதிகமாக வேணும்னு நேற்று கேட்டிருந்தோம். சாயந்தரம் 6 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யாதனால தப்பிச்சோம். இன்றைக்கி மழை பெஞ்சிருந்தா நாளைக்கு இன்னுமே நமக்கு ஹெலிகாப்டர் தேவைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி மழை வராதனால தப்பிச்சிருக்கோங்கண்ணா. ஸோ நாங்களும் ரியல் டைம் ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. கோபத்தில் இருக்காங்கண்ணா, பாவம், இயலாமை, கஷ்டத்தில் இருக்கிறாங்க பாவம். எல்லாருமே வீட்டில் துணி கூட மாற்றலை. அவங்க சொல்கிற முதல் குற்றச்சாட்டு, அண்ணன் முன்னெச்சரிக்கை சொல்லியிருக்கணும். எப்போவுமே எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. தாமிரபரணி ஆறு பொங்கி வரும்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த முறை தான் முதல் முறையாக முன்னெச்சரிக்கை எங்களுக்கு யாருமே வரலை. கடந்த 3 நாட்களாகவும் யாரும் வரல. ஒரு மக்கள் பிரதிநிதி வரல, லோக்கல் கவுன்சிலர் வரல, அதிகாரிகள் வரல. குறிப்பாக இந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு கூட அரசு தரப்பில் எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிறது.